Dear children, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா simple equations. Okay, linear equations in one variable அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதில் இருக்கிற வேரியபிளோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா x minus 8 equal to 15 அப்படிங்கிறது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 1 இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இது எக்ஸ் பவர் 1 மைனஸ் 8 ஈக்குவல் டு 15. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன்லி ஒன் வேரியபிள். சப்போஸ் எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. This is an algebraic equation, but it is not a linear equation. ஏன்னா இங்க power 3, then it is involving with two variable. This is a linear equation involving with one variables. So நம்ம இந்த கிளாஸ்ல linear equation with single variable எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Okay. So linear equation. So first sum x minus 8 equal to 15. இதில் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா சிஸ்டமேட்டிக் மெத்தட். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் மெத்தடில் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு வி ஹாவ் டு கன்சிடர் ஆஸ் அ சென்டர். ஸோ நம்ம தான் அந்த ஈக்குவல் டு, இது நம்மளோட ரைட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளை தவிர மற்ற எல்லா வேல்யூஸையுமே ரைட் ஹேண்ட் சைட் டிரான்ஸ்போசிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ப்ளஸ் மைனஸ் ஆகவும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகவும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாகவும், ஆப்போசிட் ஆப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அந்த ஒன்லி ஒன் லாஜிக் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, எக்ஸ் அண்ட் மைனஸ் 8. ஸோ நமக்கு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனாக ஆல்ரெடி நமக்கு தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த கிவன் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் டிசைட்ஸ் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இங்கே 3 மைனஸ் 7y ப்ளஸ் 3, ப்ளஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ், மைனஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ். ஸோ இந்த அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷை போட்டு நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ தேர் ஆர் 3 டேர்ம்ஸ் இன் திஸ் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். சேம் கான்செப்ட் இன் எல்ஹெச்எஸ்ல நமக்கு 2 டேர்ம் இருக்குது. இதில் எந்த டேர்ம் எக்ஸோட கனெக்ட் ஆகலையோ அந்த டேர்மை வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ 15 மைனஸோட ஆப்போசிட் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 8. So x value is equal to 15 plus 8, 23 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னொரு சம் 3x minus 5 equal to 16. Okay, so LHS, this is LHS, this is RHS. Okay, so equal to is the center. நம்ம என்ன பண்ணணும், இப்போ எல்ஹெச்எஸ்ல 2 டேர்ம் இருக்குது. 3xங்கிறது ஒரு டேர்ம், மைனஸ் 5ங்கிறது ஒரு டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் விச் இஸ் நாட் எந்த வேல்யூ விச் இஸ் நாட் கனெக்டட் வித் த வேரியபிள்னு பார்க்கணும். ஸோ இங்கே இந்த டேர்ம் மைனஸ் 5, திஸ் இஸ் அ செப்பரேட் டேர்ம். இங்கே வந்து 3 வந்து எக்ஸோட க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வி ஷுட் நாட் டேக் த 3 ஃபர்ஸ்ட். ஸோ இந்த செப்பரேட்டாக இருக்கிற டேர்மை நம்ம ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ 16 மைனஸ் 5 கோஸ் ப்ளஸ் 5. ஓகே, தென் 3x. ஸோ 16 ப்ளஸ் 5 21. 3x. 3x மீன்ஸ் இட் இஸ் 3 இன்டூ எக்ஸ். 3 டைம்ஸ் எக்ஸ் தான் நம்ம 3xன்னு சொல்கிறோம். ஸோ இன்டூ 3 ஃபார் தட் ஆப்போசிட் இஸ் டிவைடட் பை 3. ஸோ 21 டிவைடட் பை 3, that is 7. So x equal to 7 அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர். So we can check our answer. How to check the answer? நம்ம
நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சர் நம்ம பண்ணின ஆன்சர் கரெக்டாக இல்லையாங்கிறத இந்த ஈக்குவேஷனில் இந்த கிவன் ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணி 16 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ 3 into 7 minus 5 equal to 16. So 3 into 7 that is 21 minus 5 equal to 16. 21 minus 5 16 equal to 16. So 16 க்கு 16 equal. So both side if you are getting the same value we have solved the equation correctly. Otherwise our calculation is wrong. Okay. ஸோ நம்ம முடிச்சுட்டு இங்கே வந்து செக் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ எக்ஸோட வேல்யூ கரெக்டாக இல்லையாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்கள நம்ம பிரிக்கணும், ஏதாவது ஒரு ரீசனுக்காக 2 பேர்த்தையும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா 2 பேரோ இல்லை கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸோ, ஸோ எல்ஹெச்எஸ் சைடு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸ், இவங்க கொஞ்சம் ஃபரவே. ஸோ யார் கொஞ்சம் விலகி இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு பிரிக்கணும், செகண்ட் க்ளோஸாக இருக்கிறவங்கள. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வேல்யூவை ஃபைனல் ஸ்டெப்லையும் எக்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃபராகி இருக்கிற வேல்யூஸை வந்து பிகினிங் ஸ்டெப்லேயும் நம்ம வந்து எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 into x plus 3 equal to 20. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 5 into x plus 3. ஸோ ஃபஸ்ட்டு we should remove the bracket. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவால் த்ரூ அவுட் த ப்ராக்கெட் எல்லா வேல்யூஸையுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 5 into x 5x, that is distributive property. 5 we should distribute for all the members inside the bracket. So 5 into x 5 into 3 that is 15 equal to 20. Now நம்மளோட சம் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோன்னா, ஹியர் தேர் ஆர் 2 terms. இந்த டேர்மில் 5ங்கிற வேல்யூ எக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வி ஷுட் நாட் டச். ஸோ விச் இஸ் நாட் கனெக்டட் வித் எக்ஸ்னா திஸ் 15. ஸோ வி ஷுட் டேக் டு த அனதர் சைட். ஸோ 20 + 15 ஆப்போசிட் இஸ் -15. ஸோ 5x மட்டும் இங்கே பேலன்ஸ். So 20 minus 15 it is 5. Here 5x. Okay. So 5 into x is equal to 5. So x equal to 5 divided by 5. Into 5 goes that side, divided by 5. So 5 and 5 divided and is equal to 1. So the value of x is 1. Okay. இப்போ நம்ம இந்த சம்மை செக் பண்ணலாம். So given question 5 into x plus 3 equal to 20. Okay. So x க்கு 1ங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1 plus 3 equal to 20. That is 5 into 1 plus 4 equal to 20. Bracket is representing multiplication. So 5 4s are 20 is equal to 20. Both right side and left side we are getting the same answer. So our calculation is correct. This is how we have to solve the equation. So let us see the another one different equation. Seven x minus 4x minus 3 is equal to 2x minus 5. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவால் த்ரூ அவுட் த ப்ராக்கெட் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே வேல்யூ இல்லை, ஆனாலும் நம்ம சைன் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் சைன் கூட இந்த 2 வேல்யூக்கும் காமன். ஸோ மைனஸ் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்சைட். ஸோ 7x
minus 4x then minus into minus plus 3. bracketக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி வேல்யூ இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அது throughout the bracket inside multiple பண்ணணும் equal to 2x minus 5. ஓகே நெக்ஸ்ட் நம்மளால LHS சைடு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணுமோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போசிஷனிங். ஓகே வேல்யூஸை ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் பாசிபிள் சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 7xும் மைனஸ் 4xையும் சிம்பிளிஃபை பண்ணனா 3x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 5. ஓகே ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 3x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2x மைனஸ் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் செக் பண்ணுறோம். Here there are two terms, that is 3x one term plus 3 another one term. Here 2x is one term minus 5 is another one term. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வேரியபிளோட இன்வால்வ் ஆகிருக்கிற வேரியபிள் டேர்ம்ஸை ஒன் சைடும் கான்ஸ்டண்ட்டை அனதர் ஒன் சைடும் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ 3x 2x இங்கே வந்துச்சுன்னா இட் இஸ் மைனஸ் 2x. ஓகே எக்ஸிலிருந்து 2 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இன்டூ 2 தட் வில் பி டிவைடட் பை 2. பட் ஒரு டோட்டல் டேர்மையும் நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேர்ம் இட் இஸ் ப்ளஸ் 2x ஸோ மைனஸ் 2x. செப்பரேட்டாக 2 மட்டும் எடுக்கணும்னா டிவைடட் பை 2. டோட்டல் டேர்மும் இந்த சைடு வந்துச்சுன்னா இட் இஸ் மைனஸ் 2x. தென் ஆல்ரெடி தட் சைடு மைனஸ் 5. இப்போ ப்ளஸ் 3யும் அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா minus 3. So 3x minus 2x it is 1x equal to minus 5 minus 3. Same signs, add and put the same sign. So 1x means simply x. So it is equal to minus 8. So x equal to minus 8 அப்படிங்கிறது தான் answer. Okay. So next model. So next one, a terms with denominators. A terms with denominators எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ LHS RHS ரெண்டும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட். பட் இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா டினாமினேட்டர்ஸும் இருக்குது. டினாமினேட்டர்ஸை ரிமூவ் பண்ணி எல்லா வேல்யூஸையுமே நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளைட் பை 2 இன்டூ இசட் ப்ளஸ் 1. 3 இங்கே போச்சுன்னா 3 இன்டூ இசட் மைனஸ் 1. ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா சேம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தா அதே மாதிரி இந்த இன்டூ 2ஆல் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்கே இன்டூ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2z plus 2 into 1 2 equal to 3z. Okay 3 into 1 minus 3. Okay இப்போ என்ன பண்ணுறோம்னா there are two terms here, two terms, variable terms one side, constant one side. Okay so already that side 3z. இப்போ இந்த 2z போயிடுச்சுன்னா minus 2z ப்ளஸ் 2 இருக்குங்க. இந்த மைனஸ் 3யும் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 3. ஸோ 2 ப்ளஸ் 3 5. 3z மைனஸ் 2z 1z. ஸோ z வேல்யூ 5. 1zங்கிறது z. ஸோ z வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா definitely you can score good mark. Okay thank you.